Hi guys, welcome to my channel. Today Game Changer படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். கேம் சேஞ்சர் படம் உங்களுக்கே தெரியும். ராம் சரண் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு, எஸ்ஜே சூர்யா வந்து வில்லனாக பண்ணியிருப்பாரு, ஷங்கர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த கேம் சேஞ்சர் படம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் கவனிச்சிருந்தாங்க. ஏன்னாக்கா ஷங்கர் இதுக்கு முன்னாடி எடுத்த 2-3 படம் சரியாக போகல. அதனால இந்த படம் நல்லா போனால் தான் அவருக்கு மார்க்கெட் இருக்கும், இல்லைனா அவர் மார்க்கெட் வந்து கம்மியாயிடும், அவர் வந்து எக்ஸ்பைரான டைரக்டர் ஆகிடுவார், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் ராம் சரணுடைய இன்ட்ரோ வந்து பயங்கர மாசாக இருக்கும். இதில் காமெடியாக சுனில் நடிச்சிருப்பாரு. அவருடைய ரோலுமே கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். இந்த கதை வந்து ராம் சரண், எஸ்ஜே சூர்யா இவங்க 2 பேரை சுற்றி தான் வரும். இவங்க 2 பேர் தான் மைய கருத்து. இவங்க 2 பேரை சுற்றி தான் இந்த கதைலாம் ஓடிட்டு இருக்கும். இது வந்து ஆல்ரெடி ரிவ்யூலாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அதனால பெருசாக பேச விரும்பல. இந்த படம் வந்து நிறைய நெகட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ரோஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும்தான். ஃப்ளாஷ்பேக்கில் அஞ்சலி, ராம் சரண் அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ராம் சரண் கேரக்டரு. படம் வந்து நல்ல படம் தான், எப்பவும் மாதிரி தான். ஷங்கர் படம்னாலே ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி படம் தான் இதுவும். இது வரைக்கும் பார்க்காம ஏன்னா மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. நிறைய பேர் என்ன நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎஸ்ஸாக இருப்பார், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆவார், அதுக்கப்புறம் சிஎம் ஆவார். இதை சொல்லியும் நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணுறாங்க. என்னடா அவன் ஒரே படத்துலேயே எல்லாமா இருக்கான் அப்படின்ட்டு. முதல்வன் படம் வந்து அப்பவும் அப்படி தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டமாக இருந்தால், சோஷியல் மீடியா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்பவும் இந்த மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்னடா அது ஒன் டே சிஎம்மா அப்படி இப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருது. அதனால் படம் பார்க்கல அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் இப்போது இல்லை. இப்போலாம் காலம் நிறையா மாறிடுச்சு. ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னாக்கா, காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போது ஜெயம் ரவி ஹீரோவாக பண்ணியிருப்பார், இல்லை நித்யா மேனன் ஹீரோயினியாக பண்ணியிருப்பாங்க. அந்த படம்லாம் என்னங்க படம், சுத்தமாக ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு அது எல்லாமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாரின் கல்ச்சரை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி படம்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ப்ளூ சட்டை மாறன்லாம் நிறையா பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு அதை பற்றி. அதுவும் இல்லாமல் அந்த படம் டைரக்டர் வந்து கிருத்திகா, அவங்க தெரியும் உங்களுக்கு, உதயநிதியுடைய ஒய்ஃபு, அவங்க டிஎம்கேல இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷனும் அவங்க ப்ரொடக்ஷனு. அதனால் ஒரு அரசியல் சம்மந்தமாகவும் சில பேர் ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, சும்மா ஒரு லைட்டாக சைடில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ளாஷ்பேக் சீன் கொஞ்சம் லேகாக இருக்கும், லாஜிக்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, மியூசிக்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. மற்றபடி படம் எல்லாமே நல்லா தான் இருக்குது.